குர்ஆனுடைய வசனங்களையும் சில அடிப்படையான அறிவுரைகளையும் திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அந்த அறிவுரைகளை சொல்லாமல் அவர்கள் உரை நிகழ்த்த மாட்டார்கள் என்கிற அளவிற்கு எல்லா இடங்களையும் திரும்ப திரும்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பற்றி பேசுவாங்க. அதில் ஒரு அறிவுரை என்ன அப்படின்னு கேட்டால், ஷர்ருல் உமூரி முஹதசாத்துஹா, காரியங்களில் மிக கெட்டது, மார்க்க விஷயத்தில் நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் ரொம்ப கெட்ட காரியம் அப்படின்னு ஒன்று சொல்றதா இருந்தால் முஹதசாத்துஹா, மார்க்கத்தில் இல்லாத அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாத ஒன்றை மார்க்கம் என்ற பெயரால் புதிதாக உண்டாக்கப்படுகிறது, அதுதான் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப கெட்ட காரியம். வகுல்ல முஹதஸத்தின் பிதஹா, ஏனென்றால் ஒவ்வொரு புதிய புதிய காரியங்களும் புதுமைதான். நீங்க கெடுதி அப்படின்னு சொல்லி சொன்னா அது மனுஷனுக்கு தீங்காக இருக்கும், அல்லது ஒரு மான மரியாதைக்கு இழுக்காக இருக்கும், பொருளாதாரத்திற்கு இழப்பு ஏற்படுத்தும், அடுத்தவருடைய உயிர்களை பாதிக்கும். அப்படிதான் நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க நல்லதுன்னு கூட நினைச்சுக்குவீங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க அது ரொம்ப கெட்டது. குல்ல முஹதஸத்தின் பிதஹா, புதுசா என்னமாவது ஒன்று செஞ்சீங்க, மார்க்கத்தில் நானோ அல்லாஹ்வோ சொல்லாத ஒன்று நீங்களா செஞ்சீங்கன்னா அந்த செஞ்ச எல்லாமே புதுமையா உள்ள எல்லாமே பிதாத்துகள், நூதன காரியங்கள். குல்லு பிதாத்தின் லலாலா, எல்லா நூதன காரியங்களும் வழிகேடு தான். அது நல்லதே கிடையாது, நல்ல வழியே கிடையாது, கெட்ட வழிதான் அது. குல்ல லலாலத்தின் பின்னார், எல்லா கெட்ட வழிகளும் உங்களை நரகத்தில் கொண்டு போய் தான் சேர்க்கும். கெட்ட வழி என்னைக்குமே சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கவே சேர்க்காது. அதனால நீங்க புதுசா எதையும் செஞ்சிடாதீங்க. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க.